ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போகலாம் ஒரு ட்ரிப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கே ட்ரிப்புன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் போயிட்டுருக்கோங்க. ஆலியார் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு 25 கிலோமீட்டர் 40 நிமிஷம் ஆகும் ட்ராவல் ஆகிறதுக்கு. நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் மரங்களும் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை இது வழியாக தான் போய் தாங்க வால்பாறை போகிறோம். அதனால் அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆலியார் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்து படித்த ஊர் எல்லாமே. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்து சலிச்சு போச்சுன்னு சொல்லி அடிக்கடி என்னை கூட்டிகிட்டு போனதே இல்லை. மேரேஜாக 20 வருஷத்தில் ஒரு 2 தடவையோ 3 தடவை தான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்ன அடி தெரியுமா? டேம் மேலே போனதுக்கு. ஆமாங்க, தண்ணி வந்துட்டு இருக்குங்க. ஃபுல்லாக ஏறிட்டோங்க. மேலே சைடு வழி ஏறிட்டோம். அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தைரியம் உள்ள போய் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். பார்க்கு தாண்டி தான் அறிவு போயிடலாம். அங்கே போனோம், அது கடைசி அந்த பக்கத்தில். ஹஸ்பண்ட் வந்து அவரோட சின்ன வயசில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருக்காரு. மாமனார், பெரிய மாமனார், சின்ன மாமனார் எல்லாருமே பிடபிள்யூவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறனால அந்த டேம் மேலெலாம் ஏறி போயிடுவாங்களாம்மா. அப்போ அடி கொடுப்பாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. மழை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோ வெயில். 27 ஏப்ரல் போயிருந்தோம் நாங்கள். பார்த்தா இந்த மலைக்கிட்டெல்லாம் வரப்போ அப்படியே சில்லுன்னு கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. சரி கவியருவிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா அங்கே தண்ணி இல்லைன்னு எங்களை திருப்பி விட்டாங்க. சரி வர்ற வழியில் இந்த அறிவு திருக்கோயில், சரி இப்போ வந்து முன்னாடியே போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால சரி டைம் இல்லாதனால நாங்கள் உள்ளே போகலை. என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 50 ரூபா. இது வந்து வேதாந்திரி மகரிஷி அவங்க ஏற்படுத்தின நிறுவனம். இதில் யோகாலாம் வந்து சொல்லித்தர்றாங்க. 5 டேஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயே தங்கி நிறைய பேர் கற்றுக்குறாங்க. உள்ளே போனீங்கன்னா நிறையா அவர் மகரிஷி அவரோட வந்து ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து எப்போயுமே பார்ப்பாங்க. வால்பாறை போகிறவங்களுக்கு இதுதான் வழி அப்படிங்கிறதுனால இந்த ஆலியார் டேம் அண்டு பார்க்கு, இந்த அறிவு திருக்கோயில் இதெல்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய பேர். இங்கே வந்து பக்கத்தில் கௌரி கிருஷ்ணன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அது மாதிரி இதை தாண்டி போனால் கவியருவி வரும். அங்கேயும் வந்து தண்ணி அளவான தண்ணி மீடியமாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமானாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவு திருக்கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வண்டியில் கடை போட்டிருந்தாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மரத்துலேயே செஞ்ச கைவினை பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்தது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு தான் கொஞ்சம் ஓவர் ரேட்டாகவே இருந்தது. ஆனால் மரம் அப்படி தான் அப்படின்னாங்க. ஆனால் ஒரிஜினல் மரமா அப்படின்னு தெரியல. உள்ள தென்னங்கன்று காயாமல் இருக்கிறதுக்காக அது பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம். அந்த செடி குட்டையாக இருக்கிறது. ஆமாம், தென்னங்கண்ணை சுற்றி இந்த செடி கொழிஞ்சி செடி தண்ணி விட்டா காயாமல் இருக்கிறதுக்காக அந்த பாதுகாப்புக்காக. பார்க்குக்கு வந்துட்டோம். சரி ஆலியார் பார்க்கும் டேமையும் பார்த்துடலான்ட்டு. சாட்டர்டேன்றதுனால பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. இதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே வந்து 5 ரூபா டிக்கெட்டு பெர் ஹெட்டு. வந்து 20 ரூபா வந்து மொபைல் கேமராவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 35 ரூபா வாங்கினாங்க எங்ககிட்ட. மொபைல் கேமராவுக்கும் சார்ஜ் பார்த்துக்கோங்க. சரி அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம். புவர் மெயின்டெனன்ஸாக தான் தெரிஞ்சுது. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், அவரோட சின்ன வயசுலலாம் இங்கே பார்த்தா அவ்வளோலாம் லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு நல்லா கூட மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா பாருங்கள், இந்த கவியருவிலையும் தண்ணி இல்லாதனால குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்துருந்தாங்க பார்க்குக்கு. நிறைய தண்ணியிலே விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம். வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னு. நல்லா தண்ணி இதில் விட்டுருந்தாங்க பார்க்கில். இந்த வாக்கியா மாதிரி இருக்குல்ல அதில் விட்டுருந்தாங்க. ஏன்னா எல்லாராலையும் தீம் பார்க் போக முடியுமா? எல்லா மக்களாலையும் போக முடியாது. இப்போ தான் இந்த வாரம் தான் கொஞ்சம் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் வந்து 27 மழை எங்கேயுமே இல்லை. அப்படின்றப்போ எல்லாம் அங்கே வெயில்னால் ரொம்ப நொந்து போயிருந்தோம் இல்லைங்களா எல்லாருமே. அப்படின்றக்கிறப்போ அவங்களுக்கு இந்த தண்ணியே வந்து இதாக தெரிஞ்சது பாவம் எல்லாம். ஆனால் ஓரளவு தண்ணிக்கு வாய்க்காலில் இருந்தது. கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது சில இடங்களில். என்ன பண்ணுறது, சனிக்கிழமையே கூட்டமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இன்னும் அதிகமாக கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அப்படியே பார்க்கை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெல்ல டேமுக்கு போகலாம். அதுக்குள்ளே இவங்க அப்பா பையன் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே ரைட் அப்படின்ட்டு அப்படியே நான் மெல்ல முன்னாடி நடந்து போய் டேம் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. பார்க்கில் இந்த ஊஞ்சல் இந்த இது மாதிரி சறுக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால அதிலே கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா அந்த பார்க்லேருந்து டேம் போகிற வழியில் அந்த இது மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, இந்த ரைடு மாதிரிலாம். இதெல்லாம் முன்னாடி இல்லைங்க, நான் போய் பார்க்குக்கு 4 வருஷம் இருக்குங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இது மாதிரி வந்து இது வந்து அமௌண்ட்டு பே பண்ணி போகிற மாதிரி, நம்ம இந்த இப்போ நம்ம குட்டை தேட்டரில் கூட போட்டிருந்தாங்க கூட, பட் அது மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. 30 ரூபா 40 ரூபா அது மாதிரி ஒன்று ஒரு சார்ஜில் இது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குக்கு வராங்க அப்படிங்கிறனால தான் இப்படி ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்கு. அதுலேயும் நிறைய பேர் பார்த்து போயிட்டு இருந்தாங்க. இன்னும் ஈவினிங்கான கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். நிறைய ரைட்ஸ் இருந்தது. இந்த இவ்வளோ பந்துக்கு உள்ள குழந்தைங்கள பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்தது. அப்படியே மெல்ல போய் திரும்பி டேமு மேலே ஏறுவோம். ஓஹா எவ்வளோ படிக்கட்டு இருக்கு, வெயில் வேறு சுள்ளுன்னு அடிக்குது. சரி பரவாயில்ல, ஒரு 3-4 மணி இருக்கும், ஏறுவோம் மெல்ல. ஏறுறப்பயே பாதி படியில் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்தாங்க. பார்த்தா அந்த பின்னாடி மலையெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோட்டோ வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரியல எனக்கு, அந்த அளவு அதாவது நேராக பார்த்த ஃபீல் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து நேராக பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறி வந்தா வரே வா, என்ன ஒரு செம லொக்கேஷனில் இந்த லொக்கேஷனில் இந்த டேமில் வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க. இந்த பூஜை விஷால் படம், ஒரு பாட்டு அதெல்லாம் கூட நிறைய எடுத்திருக்காங்க இந்த இதில். அப்படி ஒரு ஃபீலுங்க எனக்கு. படியேறி வந்த கஷ்டமே தெரியல. வெயிலில் ஏறி வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மேலே ஏறி வந்து பார்த்தா அப்பா செம வியூ, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இது பார்க்குறதுக்கே நமக்கு ஃபீல். தண்ணி ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. நான் போயிருந்தப்போ போட்டிங் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலர் டைம் நினைக்கிறேங்க, அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அப்படியே மெல்ல கீழே இறங்குவோம். கீழே இறங்கி போகவே மனசு இல்லை, ஆனால் போய் தானே ஆகணும். இறங்குவோம் மெல்ல. இது பார்த்தா 2 பக்கமும் கிராஸ் செடி மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது. இது நடுவில் போகிறது ஒரு ஜாலியாக இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்டாக இருந்தது, ஒரு ஜாலி. அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம்னா வெளியில் ஒரு ஃபிஷ் அக்வாரியம் இருக்குங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. முன்னாடியில் நிறைய மீன் இருக்கும், இப்போ கொஞ்சம் அளவான மீனுங்க தான் இருந்தது. வெளியில் நிறைய கடைகளும் இருக்குது, ஸ்நாக்ஸு தின்பண்டங்கள்லாம் இருக்குது, ஹோட்டல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்படியே அதை அப்படியே பார்த்துட்டு ஃபிஷ் அக்வாரியத்துக்குள்ளே போவோம்.
இந்த மீன் ரொம்ப ஸ்வீட்டுங்க. கையை நம்ம எங்கே கொண்டு போகிறோமோ அங்கே அப்படியே பார்த்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஸ்வீட். பேசலாம் கேட்குது. ஐயோ எனக்கு ஏதாவது தரேன்னு நினச்சியா? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரம் பத்மா கணேஷ். தேங்க்யூ. டேக் கேர். பை. டாடா.